இதுக்கு பின்னால இருக்கிற சூத்திரதாரி கொஞ்சம் கூட அரசியல்னா என்னன்னே தெரியாத உதயநிதி தான். உதயநிதி தான் ஆள ஆரம்பிச்சாரு. ஐயோ ஆட்சி கையை விட்டு போயிடுச்சு, விஜய் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. விஜய் வந்து முதல்வர் பதவியில உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து இவரால சகிக்க முடியல. விஜய்க்கு இன்னும் பயங்கரமான ஆதரவு வரும். என்ன மாதிரி இருக்கிறவங்களே ஆதரவு கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்க 6 மாசம் வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இருக்கும் போது நீங்க பேசாம வாழை சுருட்டிட்டு உட்கார்ந்து இருக்கணும். இவங்க 2 பேரும் இப்படி பயந்து ஓடுறாங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு தடயம் விஜய் கையில் சிக்கி இருக்கிறது. அதுதான் பாயிண்ட். தடயத்தை தான் கரெக்டா அழிச்சுக்கிட்டே வந்துட்டீங்கன்னு சொன்னா பயப்படுறதுக்கு அவசியமே இல்லை. இவங்க என்ன நினைச்சாங்க, விஜய் வந்து கத்துக்குட்டி. முதல்ல சொன்ன மாதிரி 24 மணி நேரத்துல காவல்துறை நீங்க எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. போலீஸ்ல டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் தலைகள் உருளும். நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணவர்கள் ஃபுல்லா வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு எல்லாருடைய பிரைவேட் டோசியர், பர்சனல் டோசியர் அதெல்லாம் பார்த்து விஜய் அதிரடியாக போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாரு. போலீஸ் மேலேயே போலீஸ் ஆக்ஷன் எடுக்க போறாரு விஜய். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் மாற்றமே இளைஞர்களின் எதிர்காலம் என்கிற கொள்கையின் அடிப்படையில் பயணிக்கும் டிகோட் பாலிடிக்ஸ் சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உதவலாம். நன்றி, வணக்கம். டிகோட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அசோக்குமார் அவர்களுக்கும் ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு, காவல் நிலையத்துல ஆஜராகி பதில் அளிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அந்த கால அவகாசம் தாண்டி இன்னும் இதுவரைக்கும் அவர்கள் வந்து ஆஜராகல. ஸோ அடுத்த நடவடிக்கையா காவல்துறை வந்து அவங்களை கைது செய்ய போறதான தகவல்லாம் வந்து இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, கால அவகாசம் கொடுத்தது போலீஸ் கமிஷனரு. இந்த காலையில திருவல்லிக்கேணியில 10:30 மணிக்கு வந்து சேரணும், ஆஜராகணும் அப்படின்னுட்டு. ஏன்னா அவங்க மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. 150 கோடி ரூபாய் பிளான் அவங்களுக்கு டோட்டலாவே. அந்த திருநாவுக்கரசு அவருடைய டிரைவரை கூட இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. 9 பேரை அரெஸ்ட் பண்றாங்க டோட்டலா. ஆமா, அவங்க கூட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்கள காலில் தட்டி கேட்டதுக்கு அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி 35 கோடி ரூபாய் சொன்னது ஊத்தங்கரை எம்எல்ஏ தான். ஆனா மொத்த பிளான் 150 கோடி ரூபாய் அப்படின்ட்டு. குதிரை பேரம் தான் இது. குதிரை பேரம் இல்லாம வேற என்ன பேரமா இருக்க முடியும் சொல்லுங்க? அதாவது இந்த அடுத்த 6 மாசத்துக்கு உங்களுக்கு இந்த ஆட்சி மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது அப்படிங்கும் போது சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும். ஏன்னா இதை நீங்க ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்டா பார்க்க கூடாது. அறிகிறேன், நீங்க வந்து பின்னால யார் என்னென்னலாம் பேசினாங்கிறதுலாம் நீங்க சொல்லணும். அதாவது முன்னாள் முதல்வர் என்ன பண்ணாரு, 6 மாசத்துல இதாயிடும், விழுந்துரும், 3 மாசத்துல இந்த ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. டிஎம்கே காரங்க ரொம்ப உஷாரா இருக்கணும், தயாரா இருக்கணும், அடுத்த தேர்தலை சந்திக்க தயாரா இருக்கணும் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அவங்கள்ட்ட பிளான் இருந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அதிமுக கூட கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவதற்கே முனைந்த இந்த டிஎம்கே இதை பண்ணாது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எனக்கு எல்லா நம்பிக்கையும் இருக்கு, இவங்க அதான் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்ன? இதுக்கு பின்னால இருக்கிற சூத்திரதாரி கொஞ்சம் கூட அரசியல்னா என்னன்னே தெரியாத உதயநிதி தான். உதயநிதி தான் ஆள ஆரம்பிச்சாரு. ஐயோ ஆட்சி கையை விட்டு போயிடுச்சு, விஜய் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. விஜய் வந்து முதல்வர் பதவியில உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து இவரால சகிக்க முடியல. எப்படியாவது பண்ணி அவரை வந்து கிளப்பி விட்டுறணும் அப்படிங்கறதான் பாக்குறாங்க. இதெல்லாம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா விஜயனுடைய கை இன்னும் ஓங்கிடும். விஜய்க்கு இன்னும் பயங்கரமான ஆதரவு வரும். என்ன மாதிரி இருக்கிறவங்களே ஆதரவு கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்க 6 மாசம் வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இருக்கும் போது நீங்க பேசாம வாழை சுருட்டிட்டு உட்கார்ந்துருக்கணும். அதை விட்டுவிட்டு காங்கிரஸ் கட்சி நரேந்திர மோடிக்கு பண்ணினாங்க பாருங்க. 2014 எவ்வளவு அவதூறு பண்ணாங்க, அவங்க அவதூறு சொன்னாங்க. 2019 303 அடிச்சாரு அவர் ஒரே அடியா. அந்த மாதிரி விஜயும் வெளியில வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி, அசோக்குமார் 2 பேருமே வராத காரணம் என்னங்கிறது தெரியல. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். தமிழக காவல்துறை தான் வந்து ஸ்காட்லாண்ட் யார்டு மாதிரியும் உலகத்திலேயே மிகப்பெரிய ரொம்ப பயங்கரமான திறமை உள்ள இதுன்னு சொல்றீங்கல்ல. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், செந்தில் பாலாஜி அசோக்குமாருடைய வக்கீல்கள்லாம் வர்றாங்கல்ல கோர்ட்டுக்கு, அவங்கள 2 பேரை பிடிச்சி 2 அரை அரைஞ்சோன்னா அவன் ஒத்துக்க மாட்டான், எங்க இருக்கான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா?
அவங்களுக்கெல்லாம் வந்து செந்தில் பாலாஜி தலைமறைவா இருக்கிற இடம் தெரியுது. ஆனா அவங்களோட காவல்துறைக்கு தெரியல அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? காவல்துறை நினைச்சா 24 மணி நேரத்துல இவங்க 2 பேரையும் கைது செய்ய முடியுமா முடியாதா? சிம்பிள் கேள்வி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, இன்னைக்கு வரையும் அவங்களால கைது செய்ய முடியல. அதுக்கு என்ன அர்த்தம்? காவல்துறையினரே இவங்களை வந்து ஒளிவு மறைவா வச்சிருக்கிறாங்களா? அது அங்க இரு, நாங்க கண்டுக்காம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா? அப்படின்னா டிஎம்கேனுடைய எக்கோ சிஸ்டம் இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க பாருங்க. காவல்துறையில இன்னைக்கு கூட சொல்றேன் 90% வந்து டிஎம்கே அனுதாபிகள் தான். அவங்க வந்து டிஎம்கே சொல்ற பேச்சத்தான் கேட்பாங்களே தவிர டிவிகே பேச்ச கேட்க மாட்டாங்க. என்னதான் இவர் முதல்வர், நான் வந்து விஜய், ஜோசப் விஜய், என் கையில தான் வந்து அதிகாரம் இருக்கு, என் கையில தான் காவல்துறை இருக்கு அப்படின்னாலும் கூட காவல்துறையே அவங்கள மதிக்க மாட்டேங்கிறான். காவல்துறை விஜய் கையில இருந்தாலும் கூட விஜய்க்கு என்ன அனுகூலம், என்ன பயன்? பிரயோஜனமே இல்லையே. ஏன்னா அப்பேற்பட்ட காவல்துறை இந்த 2 பேர் பிடிக்க முடியாதா? இதுக்கு முன்னால அசோக்குமார் 2 வருஷம் காணாம போயிட்டு இருந்தாரு. அந்த தடயங்கள்லாம் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப கூட நான் சொல்றேன், இவங்க 2 பேரும் இப்படி பயந்து ஓடுறாங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு தடயம் விஜய் கையில் சிக்கி இருக்கிறது. அதுதான் பாயிண்ட். தடயத்தை தான் கரெக்டா அழிச்சுக்கிட்டே வந்துட்டீங்கன்னு சொன்னா பயப்படுறதுக்கு அவசியமே இல்லை. இவங்க என்ன நினைச்சாங்க, விஜய் வந்து கத்துக்குட்டி, போலீஸ்காரங்க எல்லாம் நம்ம சைட்ல தான் இருக்கிறாங்க, நம்ம எப்படியாவது இந்த இந்த குதிரை பேரத்தை பண்ணிடலாம், சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிதான் பிளான் பண்ணாங்க. ஆனா வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்க நேர்மையாக இருந்திருந்தா தலைமறைவாக அவசியமே இல்லையே. ஊர்ல இருந்துகிட்டு போலீஸ்ல கூப்பிட்டாங்களா, போறது, விசாரணை பண்ணாங்களா, பண்ணட்டும், கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துக்க வேண்டியதுதானே. ஏன் பயந்து ஓடுறீங்க? பயந்து ஓடுறது என்ன தெரியுது, எங்கேயோ நீங்க தப்பு பண்றீங்க அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து இது நான் 2 டேஸ்க்கு அப்புறமா நாளைக்கு இதுக்கு வச்சிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வந்து இவங்க ஆர்எஸ் பாரதி வந்து டிஎம்கே ஆர்எஸ் பாரதி ஒரு இதுக்கு போட்டிருக்காரு. அது ரொம்ப சீரியஸ் மேட்டர். ஆனா அது ஆர்எஸ் பாரதி போட்ட வழக்குல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து சாட்சியங்களை கலைச்சிடுவாங்க. ஆதவ் அர்ஜுனாவை வந்து வாய்க்கு பூட்டு போடணும், ஏன்னா கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வழக்கு, அதாவது விசாரணை இருக்கும்போது நீங்க மட்டும் தாறுமாறா பேசுறீங்க. நானும் கேட்டேன், புதுக்கோட்டையில வந்து ஆதவ அர்ஜுனா பேசுனது ரொம்ப தப்பு, அந்த மாதிரி அவர் பேசியிருக்க கூடாது. அதுக்கப்புறமா அந்த அரசு வேலை கொடுக்க போறோம் 41 குடும்பங்களுக்கும் அப்படிங்கறதெல்லாம் தடை கோரி இவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் பார்த்தாங்க, உடனே எஸ் நம்ம பண்ணிடலாம், கரெக்ட், நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட், நாம வந்து இதை அர்ஜென்ட்டா நம்ம அவசர வழக்கா நம்ம விசாரிக்கலாம் சொல்லிட்டு நாளைக்கு டேட் போட்டிருக்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது சார். இது வந்து போலீஸ் நடவடிக்கை, அது வந்து உச்ச நீதிமன்ற நடவடிக்கை, ரெண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா இந்த வழக்குல இப்ப கூட நான் சொல்றேன், செந்தில் பாலாஜி சிக்கிக்கிட்ட ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் வெளியில வந்துச்சுன்னு சொன்னா சூப்பர். ஆனா இந்த வழக்குகள்ல என்ன ஆகும் அப்படின்னா, நீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கான வலுவான மறுக்க முடியாத ஆதாரங்கள் கிடைக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். முதல்வர் விஜய் அவர்களே செந்தில் பாலாஜி அசோக்குமார் விவகாரம் குறித்து ஒரு நள்ளிரவே ஒரு முடிவெடுத்ததா, காவல்துறைக்கு ஒரு உத்தரவு போட்டதா தகவலாம் வந்திருக்கு. அவங்கள இது ஆஜராகலாம், உடனே கைது பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த வர நள்ளிரவுலயே கூட கைதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்ல சார்? இல்ல, இப்ப திருப்பியும் அவர் காலையில ஒரு ஆய்வு கூட்டம் நடத்திருக்கிறாரு. காலையில ஒரு ஆய்வு கூட்டம் நடத்திட்டு அவர் இங்க இருந்து நெம்மேலி போயிட்டாரு. நெம்மேலியில வந்து இந்த கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக்கும் திட்டம் அதுக்காக பார்வையிட போயிருக்கிறாரு. ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவர் சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கும் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் என்னுடைய தலைமையின் கீழ் இயங்குகிற இந்த காவல்துறை எனக்கு உதவி பண்ணலையேங்கிறது அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இட்ஸ் பர்சனல் இன்சல்ட். ஏன்னா என்டையர் காவல்துறையும் எக்கோ சிஸ்டம் டிஎம்கே தான். டிஎம்கே காரங்களை காப்பாத்துறதுக்கு இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஒரு இன்சல்ட், ஒரு அவமானம் அப்படின்னு தான் விஜய் நினைக்கிறாரு. ப்ராபபிளி நான் சொல்றேன் கேளுங்க, முதல்ல சொன்ன மாதிரி 24 மணி நேரத்துல காவல்துறை நீங்க எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்குது. ஆனா டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த திறமையை அவங்க வந்து தனிப்பட்ட முறையில வெளிப்படுத்தி காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதே சமயம் விஜய் அரசுக்கு ஒத்துழைக்க அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இன் ப்ராபபிலிட்டி இன்னும் வித்தின் 24 hours அவங்க பிடிச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் அவங்க வந்து டிலே பண்ணாங்கன்னு சொன்னா
போலீஸ்ல டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் தலைகள் உருளும். நிறைய பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. ஃபுல்லா வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு யார் எல்லாருடைய பிரைவேட் டோசியர், பர்சனல் டோசியர் அதெல்லாம் பார்த்து விஜய் அதிரடியாக போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாரு. போலீஸ் மேலேயே போலீஸ் ஆக்ஷன் எடுக்க போறாரு விஜய். அந்த பயத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க, 24 மணி நேரத்துல கண்டுபிடிச்சு 2 பேரும் கொண்டாந்து கூட்டு முன்னால நிறுத்திடுவாங்க. பாருங்க நீங்க. செந்தில் பாலாஜியும் அசோக் குமாரும் கைது செஞ்சா அவர்களிடந்து வரக்கூடிய உண்மைகள் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தக்கூடும் சார்? என்ன மாதிரியான உண்மைகள்லாம் வெளிவரும்? உண்மை ஒண்ணுமே கிடையாது. அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. இதுக்கு முன்னால அவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாருங்க. அதே குதிரை பேரை மாதிரிதான் மட்டுமே விசாரிக்க வாய்ப்பு இருக்குமா, இல்ல கரூர் சம்பந்தமான விசாரணைகளும் வெளிவர வாய்ப்பு இருக்குமா சார்? ரொம்ப சூப்பர் கேள்வி நீங்க கேட்டது. நான் வந்து குதிரை பேரை மட்டும்தான் பேசலாம் அப்படின்ட்டு இருந்தேன். நீங்க கரூர் விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. கரூர் விஷயத்துல ஆல்ரெடி அவங்க வந்து ஆதாரங்களை அழிக்கலைங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்குது, ப்ரூஃப் இருக்குது. ஆல்ரெடி அதெல்லாம் கரெக்டா பண்ணிருப்பாங்க. யார் யாருக்கு வாய்ப்பூட்டு போடணும், யார் யாரை அம்பேல் பண்ணணும், யார் யாரை வந்து தலைமறைவாகணும், அதெல்லாம் ரொம்ப கரெக்டா பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு கூட நான் சொல்றேன், சிபிஐல எவ்வளவு பேருக்கு சம்மன் கொடுத்தாங்க, எவ்வளவு பேர் வந்தாங்க. அவங்க வந்து கள ஆய்வு நடத்தும் போது யாரையெல்லாம் பார்க்க விரும்பினாங்க, யாரெல்லாம் பார்க்க முடியாம போச்சுங்கிறதா நம்மளுக்கு விவரங்கள் இல்லை. அதுல கூட டிஎம்கே காரங்களுடைய கை இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது. 2 மாசம் முன்னால வரைக்கும் அவங்க தானே ஆட்சியில இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. 2 விஷயம் சார். இது ஒண்ணு, குதிரை பேரத்துல இவங்க வந்து சிக்கப்பட்ட வசமா மாட்டின மாதிரி தான் நான் நினைக்கிறேன். 2வது, இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த கரூர் உயிரிழப்பு சம்பவத்திலையும் இவங்களை கனெக்ட் பண்ற மாதிரி வேற சில திட்டங்கள் ஏதாவது தீட்டியதாக தாவைக்கு அப்பவே குற்றச்சாட்டு வச்சிருந்தது. அது குறித்தும் விசாரணைக்கு வரலாம். எஸ் பண்றான்னா பண்ணலாம். பட் அந்த விசாரணையை இவங்க நடத்த முடியாது சார். அது வந்து சிபிஐ விசாரணை. சிபிஐ விசாரணை நீங்க பேரலல் விசாரணை நடத்த முடியாது. அதுக்காக தான் சிபிஐ விசாரணை அங்க சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு விசாரணை அங்க போட்ட போது, இங்க தமிழ்நாட்டுல ஒரு செந்தில்குமார யாரோ ஒரு நீதிபதி ஒரு லோக்கலா ஒரு ஐபிஎஸ் போட்டு விசாரணை நடத்தினாங்க இல்லையா, அந்த விசாரணை கமிஷனை இது பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால அதை விசாரணை பண்ண முடியாது. ஆனா இந்த முறை செந்தில் பாலாஜியும் அசோக் குமாரும் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னா விஜய் அரசு அவங்கள உள்ள தள்ளுறதுக்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போகும் அப்படிங்கிறது உண்மை. தேங்க்யூ. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சியிலே மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் மாற்றமே இளைஞர்களின் எதிர்காலம் என்கிற கொள்கையின் அடிப்படையில் பயணிக்கும் டிகோட் பாலிடிக்ஸ் சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உதவலாம். நன்றி, வணக்கம்.